மதவாத சக்திகளுக்கு எதிரான அமைப்புகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மூதறிஞர் குழு என்ற அமைப்பின் சார்பில் மதவாத சக்திகளும் இந்திய அரசியலும் என்ற தலைப்பில் சென்னையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய இளங்கோவன் மதவாத சக்திகளால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மதவாத சக்திகள் மற்றும் முதலாளித்துவத்துக்கு எதிராக ஓர் அணியில் திரள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று திரட்டுகின்ற சக்திகளை, மதவாத சக்திகளையும் முதலாளித்துவ சக்திகளையும் தூக்கி எறிவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்வதற்கு முனைப்போடு வாருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு மக்களை பலத்தால் அடிமையாக்குவது, முதலாளித்துவத்தால் மக்களை ஆண்டிகளாக்குவது, இப்படி மக்களுடைய சக்திகளை அவர்களிடமிருந்து பிரித்து விட்டால் மக்களை எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி வைக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அருமை தோழர்கள், இந்த கருத்தரங்கில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன், மதவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றார். மத வழிபாடு என்பது மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் அந்த மதத்தை அரசியலே கலந்து அரசியல் லாபம் தேடுவதற்காக மதத்தை பயன்படுத்தக்கூடிய, மதவெறியை உருவாக்கக்கூடிய அத்தகைய முயற்சியில் RSS முயற்சிக்கிற போது, இந்துத்துவ அமைப்புகள் முயற்சி இருக்கின்ற போது நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன், தமிழகத்து மண்ணில் இந்துத்துவாவுக்கு RSSக்கு இடம் கொடுக்க கூடாது, அனுமதிக்க கூடாது என்பதற்கு இத்தகைய கருத்தரங்கள் பெரிதும் பயன்படும் என்று சொல்லி